ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தயிர் சாதம் தான். எப்பயாவது போர் அடிக்கும்போது இந்த மாதிரி செய்வோம். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை, சப்பாத்திக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு குருமா தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மாவு அரைக்கிற வேலை இருந்தது. இட்லி மாவு அரைக்கும் போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா எல்லா மாவுக்குமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கை வச்சு கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 வேளைக்கு தேவையான மாவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெளியிலேயே வச்சு புளிக்க வச்சுருங்க. மீதி மாவை நான் அரைச்சி முடிச்ச உடனே நல்லா கரைச்சிடுறோம் பாருங்கள். கரைச்ச உடனேவே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நைட்டுக்கு வேணும்னா நீங்கள் மத்தியானம் எடுத்து வெளில வச்சிங்கனாவே உங்களுக்கு புளிச்சிரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மாவு எல்லாத்தையும் புளிக்க வச்சிங்கன்னா நல்லா புளிச்சோன்னே மாவு நம்ம கலக்கும்போது அப்படியே அமுங்கிரும். அது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் 2 வேளைக்கு மேலே நீங்கள் இட்லி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. மாவு புளிச்சு போய் தோசை ஊற்ற தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி ஊற்றுறதுக்குமே மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் 2 பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். ஒன்று மட்டும் வெளியில் வச்சு புளிக்க வச்சுருவேன். இன்னொன்று வந்து உடனேவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி இருக்கும். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.